கால தாமதம், கால நேர விரயம் ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. அது எப்படி தமிழ் செயல் மூலம் பார்க்க முடியும்? முதலில் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீர்த்தி பேசிகிட்ருக்கேன். ஔவையாரோட மூதுரை செய்யுள் 2 லைன் தான், சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அடக்கம் உடையார் அறிவிலார் என்று நீ கடக்க கருத வேண்டா, மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உருமீன் வரும்பலவும் காத்திருக்குமாம் கொக்கு. சிம்பிளாக 2 லைன் தான். வாழ்க்கை பாடத்திற்கான மிகப்பெரிய தத்துவம். கொக்கானது ஓடிக்கொண்டிருக்கிற ஓடையில், தண்ணியானது ஓடையில் ஓடிட்டே இருக்கும் இல்லையா, அப்போ சிறு மீன் ஓடிட்டே தான் இருக்குமா. கொக்கானது ரொம்ப நேரம் காத்திருந்து தனக்கான பெரிய மீன் வரும் வரை காத்திருந்து அந்த பெரிய மீனை பிடிச்சிட்டு போகுமா. இது கால தாமதமாக தான் கருதப்படுகிறது. நேர விரயமானது எப்படியாக அமையும்னா, தனக்கான வேலையை செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறதா கால நேர விரயம். இது அறிவுடையாரோட செயல் எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப அமைதியாக இருப்பாங்களாம். தனக்கான நேரம் வரும் வரை காத்திருந்து தமக்கான ஒரு செயலை செய்வது அறிவுடையாரோட ஒரு நல்ல செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கால தாமதமாகத்தான் கருதப்படுது. எப்பொழுதுமே கால நேர விரயமாக அமையவே அமையாது. ஒரு சிறந்த வாழ்க்கைக்கான ஒரு கருத்து ஔவையார் மூலம் தமிழ் செய்யுளில் அறிய முடியும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.